கசாலி டீகோட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 27, 2026. ஓகே. இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக பேச போகிறோம். நிலநடுக்கம் துபாயை பாதிக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நிலநடுக்கம்னா என்ன, மேஜர் எங்கெங்கே நடந்திருக்குன்னு சில லேசாக அப்படி தொட்டுட்டு நம்ம டீட்டெயிலாக பேசினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வழக்கம் போல் நான் கசாலி டீகோட்ஸ். இது உண்மையிலேயே இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க இல்லையா, உங்களால் தான் நம்ம சேனல் சிறப்பாக கரெக்டாக அப்படி போய்கிட்டே இருக்குது. அப்புறம் சில விஷயங்கள் ஸ்லோவாக நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து வரதெல்லாம் தெரியுது. அதேமாரி இப்போ வழக்கம் போல் உங்கள்கிட்ட வைக்கிற ரிக்வஸ்ட் என்ன, லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே தந்துட்டு இருக்க ஆதரவுக்கும் இனி தரப்போகிற ஆதரவுக்கும் நன்றி. சரி, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வெனிசுலாவில் பயங்கரமான நிலநடுக்கம். வெனிசுலா நிலநடுக்கம், அதை பற்றின வீடியோ, ஃபோட்டோ, செய்திகள், எத்தனை மேக்னிடியூட், இந்த ரிக்டர் ஸ்கேலில் மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, அது எத்தனை எப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். ஏன்னா அதை பற்றின டீட்டெயில் ரொம்ப பெருசாக நம்ம திரும்ப அரைச்சமாகவே நம்ம திரும்ப அரைக்க வேண்டாம். அதாவது அவங்க உயிர் இறந்து போனது, கட்டடம் இடிஞ்சு விழுறது, இடிஞ்செல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு 15 மாடி கட்டடம்னு நினைக்கிறேன், அப்படியே சாயுது கிட்டத்தட்ட. அது நான் எனக்கு எல்ஐசி பில்டிங் இருக்கு இல்லையா, நம்ம சென்னையில் மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் எல்ஐசி பில்டிங் அப்படியே சாஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு, நான் அடிக்கடி அந்த சைடில் போகிறது உண்டு. அப்போது எல்ஐசி பில்டிங்கை தாண்டி எல்ஐசி ரெகுலராக பார்க்குறோம். அப்போ அந்த பில்டிங் சாஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. வெனிசுலாவில் ஒரு பெரிய பில்டிங் சாஞ்சது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடிபாடுகள். அப்புறம் ஷாப்பிங் மாலுக்குள்ளே இருக்காங்களா, அது மக்கள் அலபாஞ்சு ஓடுறதா இருக்கும். அப்படி 8க்கு மேலே வந்தால் என்ன நடக்கும், அதுதான் வெனிசுலாவில் நடந்திருக்கு. ரிக்டர் ஸ்கேலுங்கிற பற்றின டீட்டெயில் வேண்டியது எல்லாம் வேண்டியதில்லை. நம்ம சொல்ல வர்றது, இப்போது இது வரைக்கும் உலகத்தில் பெரிய அளவு நமக்கு எங்கெங்கே வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட்டு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் துபாய் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நான் துபாயில் இருந்தேன், ஒரு 4 முறை அங்கே அந்த இதை ஷேக்கிங் இருக்கு இல்லையா, அதை உணர்ந்திருக்கேன். அதனால் அதை பற்றின டீட்டெயில் எல்லாம், அதுக்கப்புறம் அது எங்கேருந்து வருது அப்படிங்கிற டீட்டெயில், டெக்னிக்கலான கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் நம்ம பேசுவோம். இப்போது நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு டெக்டானிக் பிளேட்டு, அது உங்களுக்கு தெரியும். டெக்டானிக் பிளேட்னாலே அந்த பூமி உருண்டை இருக்குல்ல, அதில் கிட்டத்தட்ட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய கிரஸ்ட்டு. ஓகே, அதுதான் நம்ம டெக்டானிக் பிளேட்டு. அந்த பிளேட் ஒவ்வொரு கண்டம் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக அது இயற்கை பிரித்து வச்ச கண்டம். அந்த கண்டத்தில் பிளேட் எங்கே நகருது, எப்படி போகுதுன்னு சொல்லி என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணித்தான் நிலநடுக்கம் வருது. அந்த நிலநடுக்கத்துக்கு நாமளும் டைரெக்டாகவே ஒரு காரணமாக இருக்கும். ஓகே, அது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம பூமிக்கு அடியிலிருந்து இந்த குரூட் ஆயில் உறிஞ்சிடும்ல ஒவ்வொரு நாளைக்கும். இப்போ இங்கே அரபு நாடுகள் பக்கம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேரல். 2 கோடி பேரல்னா ஒரு பேரல் 159 லிட்ரு. 2 கோடி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எத்தனை ஆச்சு, ஒரு 200 கோடி, 250 கோடி லிட்டர், இல்லை 300 கோடி லிட்ரு டெய்லி உறிஞ்சிக்கிட்டே 24 மணி நேரமும் 365 நாளும் நம்ம உறிஞ்சிக்கிட்டே இருந்தா எத்தனை வருஷமா உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போது உலகம்ங்கிறது ரொம்ப பெருசு. ஓகே, அதுக்கு கடலுக்கு உள்ள கடல் இப்போ தண்ணியை வச்சு அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா, அதுக்கு கீழே நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்புக்கு கீழே உள்ள டெக்டானிக் பிளேட்டு, அதில் உள்ள கேப்பு எல்லாமே என்ன நடக்கும். கேப்பு வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக நகரும் இல்லை, நமக்கு தெரியாது. சாதாரணமாக கண்ணுக்கு நம்ம உணரக்கூட முடியாது, அந்த அளவுக்கு நகருது இல்லை. அப்போ நம்ம எங்கெல்லாம் நிறையா உறிஞ்சிரமோ அந்த பகுதி, அது போக எந்த பகுதியில் ஏற்கனவே அந்த காலத்து அந்த பூமி உருவான காலத்திலேருந்து எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுவரைக்கும் உலகத்தில் லார்ஜஸ்ட் ரிக்டர் ஸ்கேலில் பயங்கரமாக நடந்தது எங்கே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம தென் அமெரிக்காவில் சிலி அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்கா. அந்த சிலி நாட்டில் வால்டிவியா அப்படிங்கிறதுல 1960ஆம் ஆண்டு 9.5 ரிக்டர் ஸ்கேல். ஓகே, இப்போ நம்ம ரிக்டர் ஸ்கேலுங்கிற நம்மளுடைய எளிமையான இதை பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்காக விளக்கத்தை சொல்லிடுவோம். ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது ஒரு அளவீடு. அதில் நமக்கு இப்போ சென்னை எடுத்தோம்னா, சென்னையில் ஒரு நாளைக்கு இந்த லேசாக அதிரும் பார்த்தீங்கல்ல, அந்த ரிக்டர் ஸ்கேல் 0.75, அது முக்கால். இப்போ ஒரு ரிக்டர் ஸ்கேலுக்கும் கொஞ்சம் கீழே, அப்புறம் 1, 1.25, 1.5 வரைக்கும் சென்னையில் மட்டுமே. ஓகே,
நமக்கு கிட்டத்தட்ட 200 முறை வந்து நில அதிர்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து பர்சனலாகவே டெக்னிக்கலாகவும் கேள்விப்பட்டேன். என்ன காரணம்னா 2008, 9களில் வந்து நான் இங்கே நம்ம கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்தில் அங்கே ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்து இந்த கார்டன் கான்ட்ராக்ட் எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்போ அங்கே வந்து சீஸ்மிக் சென்டர்னு சொல்லி இந்த நில அதிர்ச்சியை வந்து கணக்கிடக்கூடிய சீஸ்மிக் சென்டர் வந்து அங்கே இருக்குது. காரணம் அங்கே இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம அணு உலை இருக்கையா, அது வந்து எந்த காரணத்தை கொண்டும் பெருசாக வந்து நில அதிர்ச்சி வந்து வெடிச்சிச்சுன்னா என்ன ஆகும், நம்ம எல்லாம் காலியாயிருவோம். அப்போ அதுக்காக வந்து 24 மணி நேரம் வந்து ஃபுல்லாக கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அங்கே சீஸ்மிக் சென்டருக்கு உள்ளே போய் அதை வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சு, அப்புறம் அவங்களோட நிறைய டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ என்னென்னா, நம்ம சென்னை வந்து எப்படின்னா இதில் நிலநடுக்கம்னு சொல்லியாச்சுன்னா, பூமி அதிர்ச்சி இருக்கு இல்லையா, எர்த்குவேக், அது வந்து 2 விஷயமா சொல்லுவாங்க. ஒன்று வந்து எபி சென்டர், எந்த இடத்துல கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கே ஷேக் ஆகுதோ அதோட கண்ணுங்கிறது எபி சென்டர். இன்னொன்று வந்து அது ஒரு இடத்துல வந்து அந்த பூமி தட்டை வந்து நகர்ந்து அந்த இடம் ஆடுது அப்படின்னா அது வந்து எபி சென்டர். அதுலேருந்து எங்கெல்லாம் லூஸாக ரூட் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபால்ட் லைன் சொல்லுவாங்க. அந்த ஃபால்ட் லைனுங்கிறது தான் நம்ம சென்னை இருக்குது. அது எங்கே இருந்து உள்ள ஃபால்ட் லைன் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து அந்தமான் தீவு இருக்குது. அந்தமான் தீவுக்கு உள்ள கடலுக்கு உள்ளே வந்து ஒரு எபி சென்டர் இருக்குது. அதில் வந்து 4.9, 5, 5.5 அந்த மாதிரி வந்து நில அதிர்ச்சி வந்து அங்கே இருக்குது. அதோட ஃபால்ட் லைன் அங்கே நில அதிர்ச்சி சில நேரத்தில் எபி சென்டரில் வந்து நில அதிர்ச்சி 4 ரிக்டர் ஸ்கேல் இருந்துச்சுன்னா, அது இத்தனை சில கிலோமீட்டர் ஒரு 100, 200, 300 கிலோமீட்டர் தாண்டி போகும்போது அதோட வீரியம் வந்து குறையும். அப்போ என்ன ஆகும், அங்கே எபி சென்டரில் 4 இருந்துச்சுன்னா இங்கே வரும்போது ஒரு 1, 1.25, ஒரு 0.75 அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்போது சென்னையில் மட்டுமே நமக்கு வந்து டெய்லி 200, 250 அதிர்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இது நம்மளால் உணரக்கூட முடியாது. எப்படின்னா 2, 2.5 வரைக்கும் கூட நம்மளால் உணர முடியாது, லேசாக இருக்கும். ஆனால் என்னைக்கு வந்து 3 தாண்டுதோ அப்போ வந்து லேசாக ஒரு சின்ன ஒரு இது கிடைக்கும். அப்புறம் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இல்லை புதுசாக கட்டுற கட்டடங்கள் வந்து 5.5, 5.5 ரிக்டர் ஸ்கேல் வரைக்கும் கட்டிடங்கள் வந்து தாங்கும். அதோட குஷன் அப்புறம் போட்டுக்க அந்த பைலிங் இருக்கு இல்லையா, பேஸ்மெண்ட், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 5.5 வரைக்கும் தாங்கும். இதே தான் வந்து துபாயிலையும். ஓகே. ஆனால் பழைய கட்டடங்கள் இங்கே இருக்கு, இது வந்து 4.5 ரிக்டர் ஸ்கேல் தாண்டிச்சுனாலே நிறைய பில்டிங் வந்து கீறல் விழுந்து இது வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட டெக்னிக்கல் டீட்டெயில். ஓகே, சரி. இப்போ நம்ம 4.5 தாண்டக்கூடாது. என்னைக்காவது 4.5 வரைக்கும் ரிக்டர் ஸ்கேலில் நம்ம எபி சென்டர் ஒருவேளை அந்தமான் தீவில் வந்து ஒருவேளை 7 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து இங்கே 4, 4.5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சென்னை இருக்கிறது வந்து அந்தமானோட ஃபால்ட் லைனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து டீட்டெயில் வந்து ஒன்றொன்னா பார்த்தோம்னா, சிலியில் வந்து 1960 9.5 வந்தது. அப்புறம் டெட்லியஸ்ட்னு எடுத்துட்டோம்னா சைனாவில் வந்து 1550 அந்த டைமில் எப்படின்னா அதோட இது வந்து மக்கள் எவ்வளோ இறந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8.5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க அங்கே சைனாவில். அப்புறம் வந்து 1556 அப்போது. அதுக்கப்புறம் வந்து பவர்ஃபுல்லாக வந்து எங்கெல்லாம் வந்திருக்குன்னு வரிசையாக நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சிலி, 2வது பிரின்ஸ் வில்லியம்ஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லி அலாஸ்கா தீவு இருக்கு இல்லையா, அலாஸ்காவில் வந்து 1964 வந்து 9.2 ரிக்டர் ஸ்கேல். அதெல்லாம் 9.2லாம் நம்ம இமேஜினே பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வெனிசுலாவில் இருந்துச்சு, அது வந்து 9.9லேருந்து கொஞ்சம் கீழே. ஆனால் 9.5 எல்லாம் ரொம்ப 9.2, 9.1, 9 அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வந்து சுமத்ரா இந்தோனேஷியாங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கு. 2004 வந்து ஒரு பெரிய சுனாமி அடித்ததில்ல, அப்போ அங்கே வந்த நில அதிர்ச்சியோட வீரியம் எவ்வளோ அப்படின்னா 9.1 to 9.3 ரிக்டர் ஸ்கேல் அடுத்தடுத்து அடித்தது. அப்போ நமக்கு வந்து இங்கே சென்னை, நாகப்பட்டினம் இங்கே வரைக்கும் இங்கே பயங்கரமாக அடித்ததில்ல, சுனாமி அடித்ததில்ல. அந்த சுனாமிக்கு காரணம் அங்கே எபி சென்டரில் நடந்த எர்த்குவேக். அது வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஆரம்பித்து பயங்கரமாக போச்சு. உலகத்தில் மிகப்பெரிய சுனாமி அந்த டைமில் வந்தது. அதுக்கப்புறம் டொஹோக்கு ஜப்பான் அப்படிங்கிறது 2011 வந்து 9.1. ஏன்னா ஜப்பான் எடுத்தோம்னா ஒன்று நிலநடுக்கம், இன்னொன்று எரிமலை, ரெண்டுமே அங்கே இருக்குது. இந்தோனேஷியா எடுத்தோம்னா நிலநடுக்கம், எரிமலை, அந்த ஏரியாவே அந்த மாதிரி அந்த டெக்டானிக் பிளேட்டில் ஒரு போர்ஷனில் இருக்குன்னு. டெக்டானிக் பிளேட்டில் வந்து ஹார் ஷூ மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, அதை பற்றி சொல்லுவோம். ஏன்னா பசிபிக் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து ஹார் ஷூன்னு இருக்கு இல்லையா, அது வந்து எப்படின்னா ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிம்பாங்க, அங்கே அடிக்கடி நிறையா நடக்கும்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து
காம்சத்கா ரஷ்யா அப்படின்னா 1952 9 ரிக்டர் ஸ்கேல். அதுக்கப்புறம் வந்து டாங்ஷான் சைனா 1976 வந்து 7.5. 7.5 எல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு தான், ரொம்ப இருக்கிற கட்டணங்கள் இடிஞ்சு விழுந்துரும், முடிஞ்சு போச்சு அப்படிங்குது. அப்போ வந்து எப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க சைனால 1976. ஓகே, இந்த மாதிரி. அப்போ இதுல வந்து நம்ம சொல்றது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். இப்போ நமக்கு அங்க இப்ப நம்ம ரெகுலரா பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க, நம்ம துபாயை பத்தி, சவுதி அரேபியா, பந்தர் அப்பாஸ் தெரியும், ஹர்மோஸ் ஜலசந்தி தெரியும், ஈரான், அதுக்கப்புறம் இந்த சைடில் எடுத்தோம்னா குவைத்து, பஹ்ரைன், இதெல்லாம் பேசுறோம் இல்லையா. இப்போ பந்தர் அப்பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய துறைமுகம், மக்கள் நிறைய வாழ்ற இடம். அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோன்னா 100 கிலோமீட்டர் தாண்டி, எப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து த மோஸ்ட் நோட்டபிள் ரீசன்ட் சிஸ்மிக் ஆக்டிவிட்டி நியர் பந்தர் அப்பாஸ் ஈரான் அக்கர்ட் ஆன் June 9, 2026. 4.9 மேக்னிடியூட்ல வந்தது. 113 கிலோமீட்டர், அது 70 மைல் நார்த் ஈஸ்ட் ஆஃப் த சிட்டி. ஓகே, இப்போ பந்தர் அப்பாஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இதுல வந்து நார்த் ஈஸ்ட், அப்போ டுவர்ட்ஸ் பாகிஸ்தான், இந்த பக்கம் மேலே போனா டுவர்ட்ஸ் வந்து அல்ஜீரியா அந்த சைடில் வரும். அங்கே ஓகே, நார்த் ஈஸ்ட்ல வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அங்கே அது வந்து எபி சென்டர். ஓகே, இப்போ என்னன்னா அங்கே வந்து அடிக்கடி நிகழ்த்து. அது போக பந்தர் அப்பாஸ்ல கடலுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு எபி சென்டர் அங்கே இருக்குது. அந்த டெக்டானிக் பிளேட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஏரியாவை சுற்றி 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 நம்ம வந்து கீழே இருந்து, பூமிக்கு கீழே இருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கோம். அப்போது ஒரு 5 வருஷம் உறிஞ்சிடும், ஒன்றும் தெரியல. 10 வருஷம் தெரியலை. அதுக்கப்புறம் உறிஞ்சிட்டே இருந்தால் உள்ளுக்குள்ளே ஒரு கேப் விழும் இல்லையா, அந்த கேப்பை வந்து செட் பண்ணுறதுக்கு, ஏன்னா நம்ம உலகம் வந்து அப்பேற்பட்டது, அப்படி செட் பண்ணுறதுக்கு லேசாக அசைஞ்சதுன்னா நம்ம கட்டணம் எல்லாம் இடிஞ்சிடும், பிரச்சனை வரும். அது ஒரு நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்து என்னன்னா, அப்போ பந்தர் அப்பாஸில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எபி சென்டர் இருக்குல்ல, அந்த எபி சென்டரோட ஃபால்ட் லைன், அங்கேருந்து வந்து ஃபால்ட் லைன் எப்படி வருதுன்னா நேர இப்போ பந்தர் அப்பாஸ்ல இருந்து அப்படி எங்கே ராசல் கைமா ஒரு பக்கம், ராசல் கைமா சைட்லேருந்து வந்து, ராசல் கைமா வந்து நேர மேலே வந்துச்சுன்னா ராசல் கைமா, உம்மல் கோயில், அஜ்மான், ஷார்ஜா, துபாய், அதுக்கப்புறம் கந்தூத்துன்னு சொல்லி துபாய்க்கும் அபுதாபிக்கும் இடையில வந்து கந்தூத், அப்புறம் அபுதாபி. ஓகே, அதுக்கப்புறம் அப்படி மேலே வந்து வேறு ரூட்டு போகுது. அப்புறம் இன்னொரு இது லெஃப்டில் வரும் வந்தால் அது வந்து ஃபுஜேரா ரூட்டில் வருது. அப்போ ஃபுஜேரா, திப்பா, கல்பா, கொர்ஃபகான் அப்படின்னு அந்த அந்த ரூட்டில் ஒன்று வரும். எப்படின்னா இப்போ பந்தர் அப்பாஸில் இந்த இடத்துல எபி சென்டரில் வருது அப்படின்னா அங்கேருந்து அந்த ஃபால்ட் லைன் சொல்லக்கூடிய ஆன்சிலரின்னு சொல்லுவோம் இல்லையா, துணை, அது வந்து எந்த ரூட்டில் போகுது அப்படின்னா ராசல் கேமாலேருந்து நேராக துபாய் வழியே போகுது. ஷார்ஜா, துபாய் பக்கம் பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இது லெஃப்டில் வந்து கொர்ஃபகான், ஃபுஜேரா, கல்பா, திப்பா, அந்த ரூட்டில் அப்படி ஒன்று போகுது. ஓகே, இப்போ என்னென்னா நமக்கு வந்து கொர்ஃபகான், ஃபுஜேராலாம் வந்து என்னதான் நீங்கள் ஃபால்ட் லைன் லேசாக வந்திருக்கு, அதில் வந்து ஒரு 2.5 3 வரைக்கும் வந்தாலும் ஒன்றும் தெரியாது அங்கே. காரணம் கட்டடங்கள் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, கம்மியாக இருக்குது. ஆனால் இன்னொரு ஃபால்ட் லைன் வந்து நேர இப்படி அஜ்மான், உம்மலுக்கு அஜ்மானை தாண்டி ஷார்ஜா அண்டு துபாய், துபாயை தாண்டி போகும்போது பெரும்பாலும் கந்தூத்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா துபாயிலேருந்து ஒரு ஒரு 100 ஒரு என்ன ஒரு 70-80 கிலோமீட்டர் தூரம் துபாயிலேருந்து ஷார்ஜாலேருந்து வச்சுக்கோமே, அந்த கந்தூத்தை தாண்டி போகிறதுல வந்து அதோட வலு இழந்துருது. ஓகே, இப்போ இந்த ஃபால்ட் லைன் இருக்கேன், இது என்னன்னா நான் வந்து அங்கே இருக்கும்போது 4 முறை உணர்ந்திருக்கேன். ஒரு முறை என்னாச்சு, அங்கே துபாயில் பகலில் ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே பர்துபாயில் பேங்க் ஸ்ட்ரீட்னு உண்டு, அதுக்கப்புறம் ஷேக் சாயத் ரோடுன்னு சொல்லி ட்ரேட் சென்டர் இப்போல்லாம் இருக்கு இல்லையா, டிஎஃப்சி ட்ரேட் சென்டர், பெரிய பெரிய பில்டிங், உயரமான பில்டிங்னா 100 மாடி, 90 மாடி, 80 மாடி, ஏகப்பட்ட உயரமான மாடிகள். அதுக்கப்புறம் தான் அது இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் ரவுண்ட் போட்டு அப்படிங்கிறது இப்போ அந்த ரவுண்ட் போட்டில் இல்லை, அதை தாண்டி லெஃப்ட் சைடில் தான் வந்து புர்ஜ் கலிஃபா இருக்குது. இப்போது அந்த பில்டிங்கில் இருந்து ஒரு நாள் பகலில் வந்து லேசாக அப்படி ஆடின உடனே தட்டாலடின்னு எல்லாம் இறங்கி பார்த்தா மொத்த கூட்டமும் அங்கே வந்து எல்லாம் கீழ்னா, ஏன்னா ஒரு பில்டிங்லேயே வந்து ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் மொத்த கூட்டம் அங்கே பர்துபாயில் இருக்க வந்து பெரிய டவர் பில்டிங் அப்படின்னா 20 மாடி, 30 மாடி, 15 மாடி, 18 மாடி, அந்த ரேஞ்சில் இருக்குது. எல்லாமே கீழே இறங்கிட்டாங்க. அதை பார்த்தா பயங்கரமான பயம். யாரும் திரும்ப வந்து வேலைக்கே போகலை, ஆஃபீஸுக்கு போகலை, பயம். ஏன்னா அந்த டைமில் அந்த மேக்னிடியூட் எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா ஒரு 3.5 ரேஞ்சு தான் சொன்னாங்க. ஏன்னா 4.5 5.5 வரைக்கும் வந்து அங்கே தாங்கும், ஏன்னா புது கட்டடங்கள் எல்லாமே. ஆனாலும் அந்த ஆட்டத்தில் பயந்து போய் விழுந்துருச்சுன்னா முடிஞ்சு வச்சுல அப்படின்னு சொல்லி பயந்து போய் வந்தாங்க. இன்னொரு முறை வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக துபாயிலேருந்து பக்கத்தில்
அல்கான் ரவுண்டானா அப்படி சொல்லுவாங்க. மதர் கேட்டு ஃபர்ஸ்ட் அல்கான் ரவுண்டானா, அடுத்து மதர் கேட் ரவுண்டானா. அல்கான் ரவுண்டானா அந்த பக்கத்தில் வந்து ஃபேமிலியாக வந்து அங்கே வீட்டில் இருக்கும்போது ராத்திரி கிட்டத்தட்ட 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்தில் ஒரு மாதிரி ஆகுது. திடீர்னு முழிச்சிட்டோம். முழிச்சு பார்த்தா டக்குன்னு வந்து ஃபோன் வருது. நண்பர்கிட்டருந்து ஃபோனு வந்தா, ஐயோ நீங்க முதல்ல வந்து கட்டடத்து பில்டிங் விட்டு கீழே இறங்கு அப்படின்னு. நான் இருந்தது வந்து 2வது மாடி. இன்னொரு நண்பர் இருந்தது 3வது மாடி. ஓகே. அப்ப என்னாச்சுன்னா, டக்குன்னு அவரையும் அங்கேயே வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணி எழுப்பி, அங்க ஸ்டெப்ஸ் இல்ல. ஏன்னா லிஃப்ட் இல்ல நைட் அந்த மாரி நேரத்தில யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸ்டெப்ஸ்ல கீழ இறங்கி, அப்புறம் கார்ல ஏறிக்கிட்டு, அன்னைக்கு 1:30 மணி அப்போ 1:45 கீழ இறங்கிட்டோம். இறங்கி காருலயே காலையில 6 மணி வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப நடுங்குச்சா என்னன்னு தெரியாது. அவன் பார்த்தா மாறி மாறி ஃபோனு மிட் நைட்ல. அங்க அந்த பக்கத்துல வந்து பீச்சு அது இந்த மாரி சில இடங்கள்ல ஓப்பன் இடங்கள்ல பார்த்தோம்னா, குடும்பம் குடும்பமா, கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. ஏன்னா, அ அ அந்த மாரி 4 முறை வந்து நான் பெர்சனலாவே அங்க இருந்த ஒரு 13 வருஷத்துல நான் பெருசா இவ்வளோ பெருசா வந்து அனுபவப்பட்டது. அப்புறம் அந்த டைம்ல வந்து அ ஜூனியர் விகடன்ல இங்க பாண்டிச்சேரிக்காரர் ஒருத்தர் வந்து தொடர் எழுதியிருந்தார். அவர் வந்து இந்த மாரி இத பத்திலாம் ம அ எர்த்குவாக்க பத்தி, அங்க உள்ளத பத்தி எழுதியிருந்தார். அப்புறம் அவர்ட்ட வந்து ஃபோன் நம்பர்லாம் வாங்கி நான் பேசினேன். ஓகே. இந்த டீட்டெயில்ல எப்படி அப்படின்னா, துபாய் என்ன ஆகும்? இந்த எர்த்குவாக் வந்து துபாய் வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு தெரியாத அளவுக்கு டெய்லி வந்து நூத்துக்கணக்கான நேரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 4, 5 முறை இது வந்து எப்படின்னா 2007 வரைக்குமே நான் வந்து 4 முறை பெருசா வந்து சந்திச்சது. அதுக்கப்புறம் எத்தன முறை வந்துச்சுன்னு தெரியாது. அப்ப இவ்ளோ இந்த மாரி ஒரு ஃபால்ட் லைன் இருக்கு துபாய், துபாய். ஷார்ஜாலயும் பார்த்தீங்கன்னா 50 மாடி, 40 மாடி கட்டடம் எக்கச்சக்கமா கட்டியிருக்காங்க. ஒரு இது வந்து ஒருவேள அது 5 1/2, 6 ரிக்டர் ஸ்கேல்ல வந்துருச்சு அப்படின்னா, துபாயோட பாதி கட்டடம் விழுந்துரும். அவ்ளோ மோசமா இருக்கு. ஆனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அதுபோக இந்த இதுல நம்மளுடைய இது வரக்கூடாதுங்க தான். ஆனா அந்த ரீஜியன்ல வந்து நெறைய உறிஞ்சுறாங்களா? ஒருவேள வரலாம் அப்படிங்கிறது தான். கீழ அண்டர் கிரவுண்ட்ல நமக்கு வந்து டெக்டானிக் பிளேட் அந்த மாரி இந்த பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த லிக்விட் இருக்கா? லிக்விட் வந்து 2 பிளேட்டும் வந்து உராயாம 2 பிளேட்டுங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது போய்க்கிட்டு ஒரு ஒரு இது மாரி போய்க்கிட்டு இருக்கும். நமக்கு வந்து என்ஜின்ல உராய்வ தடுக்கிறதுக்காக ஆயில் போடுவோம். அது மாரி வந்து இந்த ஆயில் குரூட் ஆயில் வந்து இங்க இருக்கு. இல்ல நேச்சுரல் கேஸ் வந்து அங்க கம்ப்ரஸ்டு அங்க இருக்கு. அத பூரா உறிஞ்சிட்டோம்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல இருந்து கேப் விழும். அந்த கேப் வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு வரும் இல்லையா? அப்படி வரும்போது ஒருவேள 5 1/2 6 ரிக்டர் ஸ்கேல தாண்டி வந்தா துபாய் என்ன ஆகும்? துபாய், ஷார்ஜா என்ன ஆகும்? தெரியல. ஏன்னா துபாய நம்பி எக்கச்சக்கமான பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 50,00,000 பேர் வந்து அங்க துபாயில குடியிருக்காங்க. நெறைய பிசினஸ் பண்றாங்க. கோடியா வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. இதெல்லாம் தாண்டி என்ன ஆகும்? அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு இது ஒரே ஒரு சின்ன ம சென்னையில இருக்கிற டவர் பில்டிங் சென்னைக்கும், துபாய்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கு. இங்க ஒரு வேள 5 1/2 ரிக்டர் ஸ்கேல் இங்க வந்துச்சு அப்படின்னா, சென்னை வந்து அதிகமா பாதிக்கப்படும் துபாய விட. என்ன காரணம்னா, துபாய்ல மொத்தமா இருக்கிறது பூரா வந்து மணற்பரப்பு. ஓகே. நம்ம இருக்கிறது வந்து ஹார்ட் ஏரியா. ஹார்ட் ஏரியால வந்து உயரமான பில்டிங் கட்டுறது ஈஸி. கட்டிக்கலாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்க மணல் பரப்புல வந்து உயரமான பில்டிங் கட்டும்போது நமக்கு கீழ இந்த மாரி எதுவும் தண்ணி கீழ இறங்கி பில்டிங் சாஞ்சிராம அதோட பைலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போடணும். நம்ம சென்னையில பண்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஓகே. ஏன்னா கீழ ஹார்டு ஹிட் ஏரியா வந்து இப்ப சீக்கிரமா ஒரு 15 அடி, 20 அடி, 30 அடில இருக்கு. அங்க அப்படி இல்ல 450 அடில இருக்கு. அப்போ இந்த மாரி ஏதாவது நிலநடுக்கம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, அங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த மணல் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாரி ஒரு மாரி குழுக்கள வந்து அது இறுக்கி புடிச்சுக்கிறது. ஸோ அங்க ஸ்பாஞ்சு மாரி ப புடிச்சுக்கிறது. எ சென்னையில பார்த்தீங்கன்னா, அதே அளவுக்கு வீரியத்துக்கு இங்க ரிக்டர் ஸ்கேல் வந்தோம்னா பில்டிங் நெறைய பாதிப்படையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது எப்படியோ துபாய், அபுதாபி, அ ஷார்ஜா இந்த மாரி அந்த ரூட் இருக்கு இல்லையா? அந்த ரூட் வந்து எனி டைம் இந்த எர்த்குவாக் அதோட ஃபால்ட் லைன் அதிலிருந்து தப்புற இடத்துல இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஷார்ஜா, துபாய் வழியே கந்தூத் வரைக்கும் அடிக்கடி வந்து இந்த மாரி சின்ன சின்ன ட்ரெமர்ன்னு சொல்லுவாங்க அது பேரு. அது எர்த்குவாக் அதோட ஃபால்ட் லைன்ல வர்றது வந்து ட்ரெமர் இல்ல சின்ன அதிர்ச்சி. அந்த ட்ரெமர் வந்து துபாய வந்து கண்டிப்பா தாக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு நாள் ரொம்ப பெருசா வந்தா ஏன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா உலகம் தன்னை எப்படி சமநிலைப்படுத்திக்கிறது, சரி பண்ணிக்கிறது நமக்கு தெரியாது. அது வந்து இயற்கையின் விதி. அந்த இயற்கையின் விதிக்கு மாறா நம்ம உயரமா கட்டி மொத்த இடத்தையும் வந்து கீழ அப்படியே அமுக்குறோம். மொத்த பில்டிங்க வெளியிலேருந்து எடுத்து கல்லு கில்லு எல்லாம் போட்டு வந்து அப்படியே அமுக்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா கீழ உறிஞ்சுறோம். 2யும் செட் பண்றதுக்கு வந்து பூமி குலுங்குச்சுன்னா என்ன ஆகும்? என்ன நடக்குமோ, நீங்க என்ன கற்பனை பண்ணாலும் அது நடக்கும்.
அப்படிங்கிறது தான். ஸோ அது எப்போ நடக்கும் என்ன நடக்கலாம் யாரும் ஜோசியம் சொல்ல முடியாது. நம்ம பண்ணுற வினை வந்து நமக்கு நம்ம தலையில் விடியும் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கையினோட விதி. ஸோ அடுத்து வேற காணொளியில் சந்திப்போம். நன்றி.